இன்னைக்கு என்ன நம்ம குழம்பு வைக்க போகிறோம்னா சேப்பங்கிழங்கு வறுவல். சுட சுட சாதம் வடிச்சிருவோம். வந்து பச்சை மொச்சை உரிச்சு போட்டு குழம்பு வைக்கலாம். டெய்லி இந்த குழம்பு பிரச்சனை தான் எங்கள் வீட்டில். என்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்ட்டு. அதனால் இன்றைக்கி குழம்பு வைக்கலாம். பச்சை மொச்சக்காய் குழம்பு, சேப்பங்கிழங்கு வறுவல், சாதம் வடிக்கலாம். வாங்க இப்போ போய் சமைப்போமா? வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன நம்ம குழம்பு வைக்க போகிறோம்னா, நான் வந்து மொச்சக்காய் வாங்கி உரிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 கிலோ மொச்சக்காய்க்கு பருப்பு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. இது வந்து மொச்சக்காய் வந்து குழம்பு வைக்க போகிறேன். என்ன குழம்புனா, பச்சை மொச்சை பயிர் தானே, அதனால் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு பூண்டும் பெருஞ்சீரகமும் தட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சேனக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டேன். வேக வச்சு பாருங்கள். இதை இப்போ வந்து நான் உரிச்சிக்கலாம். அதனால் அவிச்சு தண்ணியில் எடுத்து போட்டிருக்கேன். சாதமும் வடித்தாச்சு. பார்த்திங்களா, சாதம் வடித்தாச்சு. இப்போ இதை உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு எப்படி நம்ம இதை வறுக்கிறது, குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ மொச்சப்பயிரை வந்து நல்லா அலசிட்டு ஒரு ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்காக வேக வச்சுக்கிறோம். சும்மா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு பயிர் வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா, நம்ம சேனக்கிழங்கு வேக வச்சு உரிச்சாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கிழங்கெல்லாம் நல்லா உரிச்சு வச்சுருக்கோமா, நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம 65 பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமையல். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கிறோமா. கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்து நல்லா ஒன்று போல் பெசரி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு சட்டிக்காகவும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். நல்லா பெசரி வச்சுருக்கேன் பாருங்கள். சேனக்கிழங்கு வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பெசரி, உப்பெல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாமா? தண்ணியெல்லாம் வரலப்பா. நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் பிடிக்காமல். இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கெடவும் கெடாது. அதுக்காக தான் இப்படி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இது போல் செவந்து வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துங்க, கையில் எண்ணெயும் ஒட்டாது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. செம டேஸ்ட்டு. வெந்துக்கிட்டு இருக்கா. இப்போ சேப்பங்கிழங்கு பொரிச்சதுலேயே நம்ம கடவுள் நம்பருக்கு போட்டுக்கிறோம். மொச்சை குழம்புக்கு பூண்டும் பெருஞ்சீரகமும் நசுக்கி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்க விட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறோம். காரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூனே அதிகம்தான். ரொம்ப காரமே இப்போ சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. குழம்புத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கிறோம்.
கொதிக்கட்டும். உப்பு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். எல்லாம் ரொம்ப போட்டோம்னா கச்சி போகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்சுருக்க மொச்சப்பயிரை எடுத்து போட்டுக்கிறோம். இன்னும் 2 கொதி கொதிக்கட்டும். இப்போது சாதம் வந்து சுட சுட வடித்தாச்சு. சேப்பங்கிழங்கு வறுவல் ஆகிடுச்சு. பச்சை பயிர் குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் ஊரில் பவர் கட்டுங்க, கரண்ட் இல்லை. சரி என்ன செய்கிறது, செல்லு லைட் அடித்தே இப்போ நான் சமைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள். சரிங்களா, தள்ளி போயிருப்பா. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.